வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பாதாம் பருப்புடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாதாம் பருப்புகளில் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது செய்யக்கூடிய நிறைய ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்குது. இதை நீங்கள் தினமும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்லாம். உங்களுடைய உடலுக்கு இது ஆரோக்கியம். பாதாம் வழங்கக்கூடிய ஊட்டச்சத்து உங்களுடைய உடலுக்கு பல வழிகளில் பயனளிக்கும். எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய இதயம், எலும்புகள் அல்லது லிபிடோவை வலுப்படுத்துறதுக்கு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா அதுக்கு பாதாம் எடுத்துக்கலாம். இந்த பாதாம் சாப்பிடும்போது கெட்ட கொழுப்பு உங்களுடைய குறைச்சி இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறது தொடங்கி பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கெட்ட கொழுப்பு குறையும் நீங்கள் பாதாம் பருப்பு எடுத்துக்கும் பொழுது. பாதாம் சாப்பிடுவது குறைந்த அடர்த்தி கொழுப்பு புரதம், அதாவது LDL அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பினுடைய அளவை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மற்றும் நல்ல கொழுப்பினுடைய அளவை அதாவது HDL சொல்லக்கூடிய நல்ல கொழுப்புடைய அளவை போதுமான அளவுக்கு அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதய நோய்களிலிருந்து உங்களை பாதுகாக்க உதவக்கூடிய அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள்லாம் இந்த பாதாம் பருப்புகள் தான் இருக்கு. ஸோ கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை மட்டும் வச்சுக்கிட்டு மாரடைப்பு போன்ற இதயம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். ஆரோக்கியமாக உங்களுடைய உடல் எடையை ஸ்ட்ரக்சரில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும்னா நீங்கள் பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். பாதாமில் கலோரிகள் அதிகமாக இருந்தாலும் அது எடை அதிகரிப்பை மற்றும் உடல் பருமன் அபாயத்தை குறைக்கிறது தான் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். பாதாமில் இருக்கக்கூடிய புரதம் மற்றும் ஃபைபர், அதாவது நார்சத்து உங்களை விரைவாக முழுதாக உணர வைக்கும். அதாவது சாப்பிட்டு முடிச்ச ஒரு ஃபீலை உங்களுக்கு தரதால கண்ட உணவுகள்லாம் சாப்பிட்டு உங்களுடைய உடல் எடையை நீங்கள் வெயிட் போட்டிக்க மாட்டீங்க. அதுவும் இல்லாமல் பாதாமில் இருக்கக்கூடிய இந்த புரதச்சத்து மற்றும் நார்சத்துக்கள் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளையும் பார்த்தீங்கன்னா குறைச்சி கண்டிப்பாக உங்களுடைய உடலில் சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைய வைக்கும். நீங்கள் அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய உடல் எடையை ஸ்ட்ரக்சரில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். குறைந்த ரத்த அழுத்தம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சால்வ் ஆகிறதுக்கு நீங்கள் பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். பாதாமில் இருக்கக்கூடிய விட்டமின் இ சத்து, பொட்டாசியம் மற்றும் கால்சியம் சத்துக்கள் எல்லாமே ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அந்த பிபின்னு சொல்லக்கூடிய அந்த பிளட் ப்ரெஷரை நீங்கள் குறைச்சிக்கலாம். இதன் மூலமாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதய நோய்களிலிருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த பாதாம் பருப்பு உதவிகரமாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு பிபி அதிகமானாலும் அவங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அப்போ பிபியை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இதயம் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு பாதாம் பருப்பு நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுடைய எலும்புகளை வலுவாக்கும் பாதாம் பருப்பு. பாதாம் பருப்பில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற 2 சத்துக்கள் இருக்கு. ஸோ இது எலும்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. நீங்கள் தினமும் பாதாம் பருப்புகளை சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள், எலும்புகள் எல்லாமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். எலும்புகள் ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கிறதால உங்களுக்கு இந்த ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், எலும்பு உருக்கி, மூட்டு வலி போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுமே இல்லாமல் எலும்புகளை நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம். ரத்த சர்க்கரை உங்களுக்கு கட்டுப்பாடோடு இருக்கும். அதாவது பிளட்ல சுகரோடைய அளவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் பாதாம் பருப்பை தொடர்ந்து எடுத்துக்கணும். சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய உடல்ல அதிகரிக்கக்கூடிய ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு பாதாம் பருப்பு உதவிகரமாக இருக்கு. இது சுகர் பேஷண்ட்ஸ்களுக்கு ரொம்ப முக்கியம். இது நீங்க எடுத்துக்கும் போது பிளட்ல உங்களுடைய சுகருடைய அளவை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நாளடைவில் இந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டோட இந்த பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்பவே துணை புரியும். குடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும் நீங்க பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்ளும் போது. உங்களுடைய இரைப்பை குழாயினுடைய ஆரோக்கியம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை பாதுகாக்கிறதுக்கு, அதாவது இம்யூன் பவரை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு பாதாம் பருப்பு பெரிதும் உதவிகரமாக இருக்கும்ன்றத ஆய்வுகளில் தெரிவிக்கிறாங்க. குடல் சார்ந்த எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல் குடல் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். குடலில் தேங்கியிருக்கக்கூடிய நச்சு கழிவுகளை வெளியேற்றுவதற்கு இந்த பாதாம் பருப்பு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். முக்கியமாக இம்யூன் பவரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதால உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான நோய்களை குணப்படுத்திக்கலாம். பலவிதமான சீசன் அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையும் நீங்கள் வராமல் தடுத்துக்கலாம். கண்களுக்கு நல்லது பாதாம் பருப்பு. கேரட் உங்களுடைய கண்களுக்கு மிகவும் நல்லது அப்படின்னு கூறப்பட்டாலும் பாதாம்லையும் இருக்கக்கூடிய அதிகளவு விட்டமின் இ கண்களை பாதுகாக்குது. ஆனால் நீங்கள் பாதாமை அளவுக்கு அதிகமாக உட்கொள்ளக்கூடாது. உங்களுக்கு போதுமான அளவுக்கு நீங்கள் எடுத்துட்டாலே போதும். இப்போ நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய எடையை அது அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். நீங்கள் பாதாம் போதுமான அளவுக்கு சாப்பிட்டாலே உங்களுடைய கண்களினுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும். உங்களுடைய எடை சரியான முறையில் கரெக்டாக மெயின்டைன் ஆகும். நீங்கள் பாதாம் பருப்பு அளவோடு சாப்பிட்றத ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் உங்களுக்கு குணப்படுத்தப்படும். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். சருமத்தை உங்களுக்கு ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு நீங்கள் பாதாம் எடுத்துக்கலாம். இப்போ சருமத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு கிரீம்களை நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு நிறைய மார்க்கெட்டில் கிடைக்குது. இந்த கிரீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு சேர்ப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு உங்களுடைய சருமத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும். எந்த விதமான சருமம் சார்ந்த பிரச்சனைகளுமே உங்களை அண்ட விடாது. உங்களுடைய முகத்தில் இருந்திருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் எல்லாம் நீக்கி உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த சருமத்தில் இருக்கக்கூடிய செல்களை எல்லாம் புதுப்பிக்கிறதால உங்களுடைய சருமத்திற்கு வயது எதிர்ப்பு பண்பை கொடுக்கும். அதாவது நீங்கள் ஏஜ் அதிகமாக இருந்தாலும் உங்களுடைய அந்த முக அழகை இளமையாக தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். ஸோ அந்த
அந்தளவுக்கு உங்களுடைய சருமத்தை பாதாம் பருப்பு பாதுகாக்கும். ஸோ இந்த அளவுக்கு நிறைய மருத்துவன்மைகள் கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதாம் பருப்பை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.